வணக்கம். அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி folks. खान एयरबेस नूर खान बेस में आगे गिरे गोलारी एयरबेस सक्कर एयरपोर्ट की साइड किराना बाड़ी बेसा थाना बोला खानारी सरगोदा कैंट सक्कर एयरपोर्ट मीडिया बिल्कुल झूठ बोल रही है। ये देख जगह जगह मिसाइल गिर रहे हैं और हर 2 मिनट बाद मिसाइलों की இந்த வீடியோ பார்த்த வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது பிரம்மோஸ் மிசைல் பாகிஸ்தானில் இருக்கிற லக்ஷர் ஜெய்ஷ் முகமதுடைய ஹெட் குவார்ட்டர்ஸை ஹிட் பண்ண அப்போ வந்த வீடியோ. இது ரொம்ப ஃபேமஸ் அண்ட் எல்லாருக்கும் நிறைய பேர் பார்க்கக்கூடிய வீடியோ. இப்போ என்ன பதிவு பேச போகிறோம்னா, பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தானில் நடக்கும் சண்டை ஆல்மோஸ்ட் வேர்ட்ஸ் ஆஃப் ஃபுல் ஃபிளெஜ் வாரா போகுமா போகாதான்னு தெரியல. பட் இப்போ தே ஆர் ஃபைட்டிங் அட் தேர் பார்டர்ஸ். அந்த பார்டர் பேர் வந்து டோரன் லைன்னு சொல்லுவாங்க. டோரன் லைன்றது வந்து நம்ம இந்தியா பாகிஸ்தான் இருக்கிற மாதிரி எல்ஓசி மாதிரி அது. பட் அது வந்து 2 கண்ட்ரியுமே ஒத்துக்காதது. பதிவு போகிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, தாலிபான் வந்து 2001 2002 வந்து ஆட்சி இழந்தாங்க. 2001 செப்டம்பர் 11 நியூயார்க் ட்வின் டவர்ஸ் அட்டாக்கு அப்புறம். பிறகு 2021 ஆகஸ்ட் 15 நம்மளோட சுதந்திர தினத்தன்று வந்து தாலிபான் வந்து மீண்டும் ஆட்சி எடுத்தாங்க. வழக்கம் போல் அமெரிக்கா 20 வருஷத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் $2 to $3 trillion வேஸ்ட் பண்ண வரைக்கும் தே லாஸ்ட் தி பவர் அகெயின் டு தாலிபான். ஸோ தாலிபான் ஆட்சிக்கு வந்தாங்க. அப்போ பாகிஸ்தானில் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆஹா, இந்தியாவில் இருக்கிற நிறைய எதிர்கட்சிங்க, ஆன்டி இண்டியன் நேஷனல்ஸ் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க தாலிபான் ஆட்சிக்கு வந்து ஆலியமாட்டாங்க. ஆனால் இந்தியா வந்து கிட்டத்தட்ட 10 வருஷமாக செஞ்சுட்டு வந்த நல்ல விஷயங்கள் ஆப்கானிஸ்தானில் அவங்களோட பார்லிமெண்ட், ஸ்கூல்ஸ், டேம்ஸ், நிறைய ஹாஸ்பிட்டல்ஸு, அவங்களுக்கு தேவைப்படும் போது ஃபுட் ப்ராடக்ட்ஸ் கொடுக்கறது, அவங்களுக்கு எர்த்குவேக் வந்தா, ஃப்ளட் வந்தா, எந்த ஒரு நேச்சர் கலாமிட்டிஸ் வந்தாலும் நம்ம ஹெல்ப் பண்ணிகிட்டே இருந்தோம். ஈவன் கொரோனா டைம் கூட நான் அவங்களுக்கு மெடிசன் கொடுத்தோம். ஸோ அந்த நன்றி விசுவாசத்தில் அவங்க எப்போவே இப்போ ஆப்கானிஸ்தானிஸ் ஆல்வேஸ் ஆர் கிரேட் ஃப்ரெண்ட்ஸ் டு இந்தியா. நிறைய இந்த பாகிஸ்தானி, பங்களாதேஷ், இந்தியாவில் இருக்கிற நிறைய பேர் வந்து நன்றினா என்னன்றது ஆப்கானிஸ்தானை பார்த்து கற்றுக்கணும். இது இப்படி போயிட்டு இருக்கும்போது ஆப்ரேஷன் செஞ்சதுக்கு அப்புறம் அமெரிக்கா என்ன பண்ணுச்சுன்னா, ஏதாவது விஷயத்துல இந்தியா ட்ரபிள் பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது பாகிஸ்தானும் சவுதி அரேபியாவும் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 17 2025 இப்போ தான் 1 மாதம் கூட ஆகலை, அவன் வந்து ஒரு டிஃபென்ஸ் பேக்ட் சைன் பண்ணாங்க. அதாவது என்னன்னா, 1970s இந்தியாவும் ரஷ்யாவும் ஒரு டிஃபென்ஸ் பேக்ட் சொன்னாங்க. அதாவது எந்த நாடு வந்து இந்தியாவில் அட்டாக் பண்ணாலும் ரஷ்யா மேலே அட்டாக் பண்ணாலும் அது இந்தியா மேலே அட்டாக் பண்ண மாதிரி இருக்கும், இந்தியா மேலே அட்டாக் பண்ணால் அது ரஷ்யா மேலே அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கும். சிமிலர் டு தட் அந்த மாதிரி ஒரு ஒப்பந்தம் தயார் பண்ணாங்க. இதனால் நிறைய பேர் என்ன நினச்சாங்கன்னா, நம்ம இந்தியா வந்து மறுபடியும் பாகிஸ்தான் அட்டாக் பண்ண முடியாது, ஏன்னா சவுதி அரேபியா வந்து டிப்ளமேட்டிக்காக வந்து கொஞ்சம் தடை விதிக்கும்னு வச்சுக்கோங்க. டிஃபென்ஸாக ஒன்றும் பண்ண முடியாது, ஆனால் டிப்ளமேட்டிக்காக ஏதாவது தடை விதிக்கும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் என்ன பாருங்க, பண்ணி முடிச்சாங்க. அக்டோபர் 9 வந்து காசா பீஸ் ட்ரீட்டி வந்து சைன் ஆச்சு. அதில் எல்லா முஸ்லீம் நாடுகளும் பாகிஸ்தானுக்கு இருந்துச்சு, நிறைய யூரோப்பியன் யூனியன்லாம் போச்சு. அன்னைக்கு நைட்டே பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸ் வந்து காபூலில் இருக்கிற அவங்களுடைய சில இடங்கள்ல வந்து பப்ளிக் பிளேசஸில் வந்து ஏர் ஸ்ட்ரைக் பண்ணாங்க. ஏன் அவங்களுக்கு ஏர் ஸ்ட்ரைக் பண்ண தில்லு வந்ததுன்னா, அப்போ ஆப்கானிஸ்தான் டசன்ட் ஹேவ் அன் டிஃபென்ஸ் சிஸ்டம், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அவங்ககிட்ட கிடையவே கிடையாது. அவங்க வெறும் சோல்ஜர்ஸ் வச்சு சண்டை போகிறாங்க. அந்த காலத்து 1950s 60sலேன்னு இருக்காங்க, 70s 80s டோன்ட் ஹேவ். இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அதே நாளில் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அமீர்ன்றவர் வந்து இந்தியாவுக்கு வந்தார். 8 days visit. Still he is in India. 18th or 17th தான் he is leaving India. இதுக்கு ரெண்டுத்துக்கும் என்ன காரணம், ஏன் அட்டாக் பண்ணாங்கன்னா, தேர் பாகிஸ்தான், அமெரிக்கா த்ரூ பாகிஸ்தான் இஸ் ட்ரைங் டு கிவ் மெசேஜ் தட் நீங்கள் ஆப்கானிஸ்தானில் நீங்கள் ரொம்ப க்ளோஸாக இருக்காதீங்க, அதை நாங்கள் பிடிக்கல அப்படின்றது. ஆனால் ஆப்கானிஸ்தான் என்ன பண்ணாங்கன்னா, ஆனால் அடுத்த நாள் இருந்தே பயங்கர சண்டை. ஆனால் சில வீடியோஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. خدا خیر بده، همه برمیگردن به سمت قندار. பயங்கரமான சண்டை நடக்குது பார்டர்ஸ்ல. पाकिस्तानोடைய 25 पोस्ट दे कैप्चर्ड इट. अभी भी अगर आप लोग खामोश रहे, अंदर बैठे रहे, बहुत शर्म का मकाम होगा आपके लिए, आप लोगों के लिए बहुत शर्म का मकाम है.
ஆஸ் யூஷுவல் பாகிஸ்தான்காரங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பயந்து ஓடிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அதே சமயத்தில் என்ன ஆச்சுன்னா டிஎல்பின்னு ஒரு கட்சி இருக்கு பாகிஸ்தானில், தேரிகே லத்தீப் பாகிஸ்தான் ஒரு கட்சி இருக்கு. அது வந்து மோஸ்ட் ரைட் விங் பார்ட்டி. அது பார்ட்டி வந்து எப்பவுமே ஆர்மி என்ன சொல்லுதோ அதான் செய்யும். அங்கே என்ன பண்ணுச்சுன்னா அந்த காசா பீஸ் ட்ரீட்டியில் வந்து பாகிஸ்தான் சரண்டர் ஆகிடுச்சு, அது வந்து பாலஸ்தீனுக்கு எதிரானது, இங்கே எல்லாமே காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க அப்படின்றதுனால அது ஒரு பெரிய ஊர்வலம் லாகூர்லேருந்து இஸ்லாமாபாத் வரைக்கும் ஊர்வலம் போய் யூஎஸ் எம்பசிக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டம் பண்ணுறதா இருந்துச்சு. அது வந்து அங்கே இருக்கிற ஆர்மி போலீஸை சேர்ந்து ஒரே பயங்கர ரகலை ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட மோர் தென் 30 to 50 சிவிலியன்ஸ் ஹேவ் டெட். அதாவது ரிப்போர்ட்டட்லி, அது அன்ரிப்போர்ட்டட் எவ்வளோன்றது உங்களுக்கு தெரியும். பாகிஸ்தான் 10னா 1 தான் சொல்லுவாங்க. ஸோ அவங்களே அம்மந்துட்டாங்கன்னா எவ்வளோ போகும்னு பாருங்க. அதே மாதிரி இந்த ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பார்டர்லயும் சண்டை நடக்குது, நாட்டுக்குள்ளேயும் சண்டை நடக்குது. இந்த பார்டர் சண்டையில பாகிஸ்தான் சொல்றது 25 பேர் எங்களது ஆளுங்க இறந்தாங்க, ஆப்கானிஸ்தான் சொல்றாங்க 60 பேர். ஸோ இன்பிட்வீன் இருந்தா அரௌண்ட் 40 to 50 பாகிஸ்தான் சோல்ஜர்ஸ் ஹவ் டைடு. அது மட்டும் இல்லாமல் 150 to 300 பேரை கேப்சர் பண்ணி வச்சிருக்காங்க பனைய கைதி ஹாஸ்டேஜஸா. அதுக்கு வந்து பிற்காலத்தில் அதை வச்சு பேரம் பேசுவாங்க நான் நம்புறேன். நடக்கும்போது இதனால ஏன் இது இப்படி நடக்குதுன்னா, அமெரிக்கா வந்து ஆப்கானிஸ்தான்ல இருக்கிற ஒரு பேஸ் வந்து தே வாண்ட் அண்ட் பேஸ் இன் ஆப்கானிஸ்தான் டு டேக்கிள் ஈரான். அது சுற்றி இருக்க டர்கிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், க்ளோஸ் டு ரஷ்யா கிட்ட இருக்க நமக்கு ஏர்பேஸ் தேவை. ஏன்னா இப்போ தாலிபான் ஆட்சிக்கு அவங்க தரமாட்டேன்னு சொல்றாங்க இந்தியாவோட இன்ஃப்ளூயன்ஸ்னால. அதனால இன்டைரக்டா பாகிஸ்தான் உள்ள ப்ரெஷர் போட்டு அவங்க ஒரு பேஸ் கேட்குறாங்க. எதுக்கு கேட்குறாங்கன்னா ஈரான் மேலே செக் வைக்கிறதுக்கு, மற்ற மேலே செக் வைக்கிறதுக்கு. ஆனால் பாகிஸ்தான் எதிர்பார்க்கல ஆப்கானிஸ்தான் வந்து இவ்வளோ என்ன சொல்றது ஃபிரோஷியஸாக வந்து அட்டாக் பண்ணுவாங்க, இது மாதிரி பண்ணுவாங்கன்றது. அதுக்கு முக்கியமான காரணம் யூஎஸும் தான். ஏன்னா யூஎஸ் வந்து ஆகஸ்ட் 15, 2021 அவங்க நாட்டு வந்து ஓடி போகும்போது they say about $5 to $4 billion ஆர்ம்ஸ், அம்யூனிஷன்ஸ், ஹெலிகாப்டர்ஸ், வார் எக்யூப்மெண்ட்ஸ், வேன்ஸ் விச் யூஸ் ஃபார் காம்பேக்ட் எல்லாமே விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ எல்லாமே அவங்க இப்போ வந்து ஆப்கானிஸ்தான் எடுத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் அது வந்து இந்தியாவுக்கு எதிராக யூஸ் பண்ணலான்றதுக்காக வச்சிருந்தது. பிகாஸ் ஆஃப் இந்தியா சூப்பர் டிப்ளமசி பை மோடி அண்ட் த கிரேட் மேன் கால்ட் அஜித் தோவல், அவர் NSA, அவரால் தான் சாத்தியப்பட்டுச்சு. அதாவது நம்ம பார்டர் ஷேர் பண்ணல, அவங்க கூட நம்ம உறவு வச்சிருக்கோம். எப்படி வந்து ஒரு டிப்ளமேட்டிக்காக ஒரு டிஃபென்ஸும் ஒரு நாட்டுக்கு என்ன தேவையோ கொடுத்த நாட்டு கட்டுப்பாட்டில் வச்சிருக்கணுன்றதுக்கான ஒரு உதாரணம் வந்து ஜியோ பாலிட்டிக்ஸில் அஜித் தோவல் பற்றி பேசினா ஒரு நாள் ஃபுல்லாக நான் பேசிட்டே இருப்பேன். என்னோட ரியல் லைஃப் ஹீரோ, ஒரு ஹீரோ ஒருத்தரை பார்க்கணுன்னா, மோடிக்கு அப்புறம் ஒருத்தரை நான் வந்து சந்திக்கணும்னு நான் ஆசைப்படுற ஒரு ஆளுன்னா அது மிஸ்டர் அஜித் தோவல் தான். ஆனால் அவர் என்ன சொல்கிறதுனே தெரியல. இன்னைக்கு நம்ம சுதந்திரமா சந்தோஷமா எந்த ஒரு பாதுகாப்பாக நம்ம இருக்கிறோம்னா அதுக்கு அவர் ஒரு முக்கியமான காரணம். அவருடைய டாக்டிக்ஸ், அவருடைய இன்ஃப்ளூயன்ஸு, அவரோட வே ஹி ஃபங்க்ஷன்ஸ் அவுட் இஸ் அப்சல்யூட்லி பிரில்லியன்ட். ஈவன் மொசாட், KG3, CIA ஆர் ஸோ ஸ்டண்ட் வித் இஸ் என்ன சொல்கிறது, அவருடைய ஏஜென்ட்ஸ், அவரோட அசர்ட்ஸ், அவர் பண்ணுற நெகோசியேஷன், டிப்ளமேட்ஸ்லாம். ஸோ அஜித் தோவல் பற்றி அப்புறம் விட்டுரும். ஸோ இப்போ இந்த பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பார்டரில் பேசுகிறோம். ஸோ பாகிஸ்தானுக்குள்ளே பிரச்சனை நடக்குது, வெளியே நடக்குது. இது அப்பப்போ நடக்கிறது தான். வருஷத்தில் ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் ஏதாவது ஒரு கட்சி வந்து பிரச்சனை பண்ணும். கிட்டத்தட்ட அந்த இம்ரான் கானை தூக்கி உள்ளே போட்டது 4 வருஷம் 2022 அவர் ஜெயிலில் போட்டாங்க. அவனை ஜெயிலில் போட்டதுலேருந்தே பிரச்சனை தான். அங்கே நான் எப்போ பார்த்தாலும் 6 மாதத்துக்கு 7 பயங்கர பிரச்சனை. ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கட்சிக்காரங்க, இம்ரான் கட்சிக்காரங்க பாகிஸ்தானில் இருக்கிற ஒரு ராவல்பிண்டி முக்கியமான இடத்துல இஸ்லாமாபாத்தில் உள்ள இருக்கிற ஏர்பேஸில் போய் ஒரு JF-17 எரிச்சிட்டாங்க. ஃபியூரியஸாக என்ன சொல்கிறது, சிவிலியன்ஸ்க்கும் அந்த கட்சிக்கும் ஆர்மிக்கும் உள்ள வந்து பயங்கர வேறுபாடாக இருக்குது. இட்ஸ் க்ரோயிங் அப். வில் பாகிஸ்தான் பிரேக் அப்? இதுதான் 5 வருஷமாக நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நம்மளுக்கு வந்து இது பிரேக்கப் ஆகுதோ ஆகலையோன்றது நம்மளுக்கு பிரச்சனை. நம்மள இதில் என்ன கெயின் பண்ணுறோம் தான் நம்மளுக்கு முக்கியம். நம்ம ஒரு முக்கியமான விஷயம் கெயின் என்ன, இஃப் ஆப்ரேஷன் சிந்தூர் ஹேப்பன்ஸ்,
பாகிஸ்தான் வில் பி ஆல்சோ எங்கேஜ் இன் இட்ஸ் வெஸ்டர்ன் பார்டர். வெஸ்டர்ன் பார்டர்னா ஆப்கானிஸ்தான் பார்டர்லேயும் அவங்களோட பாதி ஃபோர்ஸ் அங்கேயும் வச்சிருக்கணும். ஈஸ்டர்ன் அவங்களோட ஈஸ்டர்ன் பார்டர், நம்மளோட வெஸ்டர்ன் பார்டர், பஞ்சாப், காஷ்மீர் அந்த சைடில் நம்ம சண்டை போடும் போது we can keep them engaged. And also we should keep a clear and very cautious eye on பங்களாதேஷ். பங்களாதேஷும் வந்து ஒரு விஷப்பாம்பு தான். அந்த பாம்புக்கு எவ்வளோதான் பால் ஊற்றி எவ்வளோதான் பண்ணாலும் அதோட புத்தி காட்டுன்னுவாங்களேன், அதே மாதிரி தான். யாருக்கும் வந்து அளவுக்கு மீறி ரொம்ப நல்லதும் பண்ணக்கூடாது. தேவையானது மட்டும் தான் போடணும். நாய்க்கு பிஸ்கெட் தான் போடணும், கறி போடக்கூடாது. கறி சிங்கத்துக்கு மட்டும் தான் போடணும். இது ஒரு பாடமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்தியாவுக்கு. இதனால நம்மளுக்கு என்ன, இப்போ நம்ம என்ன பண்ணணும், நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் பீப்புள் ஆர் வெல் நாலேஜபிள் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம பிஓகேவோ எடுக்கக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே வந்து காஷ்மீரே ஃபுல்லாக ரேடிக்கலைஸ்டாக இருக்குது. இப்போ பாகிஸ்தான் அக்கபடி காஷ்மீர் எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அதுவும் ரேடிக்கலாக தான் இருக்கும். ரேடிக்கலாக இருக்கும்போது நம்ம ஒரு ரேடிக்கல் நம்மளுக்கு தான் பிரச்சனை. வாட் வி ஷுட் கெட் இஸ் கில்கில் பாகிஸ்தான் ஒன்று இருக்குது, அதாவது காஷ்மீருக்கு பக்கத்தில், தட் ஷேர்ஸ் அ பார்டர் வித் இந்தியா, பாகிஸ்தான் அண்ட் ஆப்கானிஸ்தான். நம்ம கில்கில் பாகிஸ்தான் எடுத்து வச்சுக்கணும். நம்ம டைரெக்டாக ஆப்கானிஸ்தான் போயிடலாம். ஈரான், உஸ்பெகிஸ்தான், ரஷ்யா அண்ட் இந்த மற்ற நாட்டில் நம்ம டைரெக்டாக ட்ரேட் பண்ணலாம் ரோடு வழியாக மூலமாக. அது நம்ம பண்ணணும். அப்புறம் பலோச்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். பலோச் லிபரல்ஸ், பலோச்சிஸ்தான்ன்றது பாகிஸ்தானுடைய 60% ஆஃப் இட்ஸ் ஏரியா. பாகிஸ்தான் 100 60% பலோச் தான். ஆனால் அது வந்து ரொம்ப பின்தங்கி இருக்கிற இடம். அது ரொம்ப நாள் சுதந்திரத்துக்கு போகிறாங்க. ஐ திங்க் இட்ஸ் டைம். ஏன்னா மோடியே அவர் சொல்லியிருக்காரு, 2019-20 சொல்லியிருக்காரு, பலோச்சுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு. இன்டைரக்டாக இந்தியா பண்ணிட்டு தான் இருக்கு. பட் இஸ் இட் டைம் டு கட் ஆஃப் பலோச், சிந்த், கில்கில் பாகிஸ்தான் ஃப்ரம் பாகிஸ்தான். பாகிஸ்தானை பண்ணுறதுக்கான நேரம் இதுவான்னு கேட்டால் இது நேரம் தான். பட் டிஃபென்ஸு தே ஹாவ் டு டிசைட். ஆனால் அதுக்காக நிறைய ஒத்திகை நடந்துட்டு இருக்கு. நிறைய பார்த்தீங்கன்னா இப்போது நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஏர் ஆப்ரேஷன் நடந்திருக்கு. நிறைய வார ஒத்திகை நடக்குது. வாரத்துக்கு ஒரு வாட்டி பெரிய மிசைல்ஸ் டெஸ்ட் நடக்குது. நீங்கள் நியூஸ் அப்டேட்டை நீங்கள் நிறைய பார்க்கணும். நிறைய மிசைல்ஸ் அப்டேட்டாக இருக்குது, நிறைய பர்ச்சேஸ் நடக்குது. இது எல்லாமே எதுக்கு, எங்கே போய் முடியும், எதுக்காக பண்ணுறாங்கன்றது விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு புரியும். நடக்கும்போது பார்ப்போம். பாகிஸ்தானை எத்தனை துண்டா உடையுன்றது எனக்கு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக துண்டா உடையும். 2024 பொது ஜெனரல் எலெக்ஷனுக்கு முன்னாடி அது மோடி செய்வார நான் நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி. ஜெய் ஹிந்த்.